சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு கருத்தரங்கம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என விரிவாக பதிவு பண்ணுங்க. பவித்ரா, சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழா பன்னாட்டு கருத்தரங்கத்துக்குரிய தொடக்க விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக சிந்து சமவெளி கண்டுபிடிப்புல திராவிடம் மிக முக்கிய பங்கை ஆற்றிருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய சர் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு முழு உருவச்சிலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த முழு உருவச்சிலைக்கான அடிக்கலும் இன்றைய தினம் முதலமைச்சர் மூலமாக நாட்டப்பட இருக்கிறது. சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் என்பதற்கு ஒரு வடிவியல் ஆய்வு நூலினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட இருக்கிறார். குறிப்பாக ஆங்கிலேய தொல்லியல் துறை அதிகாரியான சர் ஜான் மார்ஷல் என்பவர் 1924ஆம் ஆண்டே ஹரப்பா, மொகஞ்சதாரா ஆகிய இடங்களில் நடைபெற்ற அகழாய்வுகளுடைய அறிக்கையை அப்போது அவர் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில திராவிடர்கள் பின்பற்றி வந்ததுதான் சிந்து சமவெளி நாகரிகம் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதனை அந்த அறிக்கையில அவர் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த அறிக்கை வெளியாகி 100 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிறது என்பது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருந்த சர் ஜான் மார்ஷலை நினைவு கூறக்கூடிய வகையில் அவருக்கு முழு உருவச்சிலை அமைக்கப்படும். சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதனை சர் ஜான் மார்ஷல் இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றை மறு வடிவமைக்கக்கூடிய சிந்து சமவெளியினுடைய நாகரிகத்தினுடைய கண்டுபிடிப்பை அறிவித்திருக்கிறார் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்தது மட்டுமல்லாமல் இதனை நினைவு கூறக்கூடிய வகையில, அதனை அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில வரலாற்று சிறப்புமிக்க அந்த கண்டுபிடிப்பினுடைய 100ஆண்டு விழாவை சர்வதேச மாநாடாக நடத்தப்படும் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்று தினமே அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சர் ஜான் மார்ஷலுடைய உருவச்சிலை முழு உருவச்சிலை தமிழகத்தில் நிறுவப்படும் என்றும் அறிவித்திருந்தார். தற்போது அதற்கான அடிக்கல்லை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாட்டியிருக்கிறார். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் தான் என்று பல ஆய்வாளர்கள் தெரிவித்து வந்ததை 100 ஆண்டுகளுக்கு முன்பே சர் ஜான் மார்ஷல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அவர் நினைவு கூர்ந்த வகையில் தமிழக அரசின் சார்பில் பன்னாட்டு அறிஞர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில சென்னையில் சிந்து சமவெளி பண்பாட்டு கருத்தரங்கம் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்ததன்படி இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் என்பது தற்போது முதலமைச்சர் மூலமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல சிந்து சமவெளி நாகரிகத்தில் திராவிடத்தினுடைய பங்கு, தமிழர்களுடைய பங்கு என்ன என்பது தொடர்பாக பல்வேறு தமிழறிஞர்கள் பேச இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் திராவிடம் ஆற்றிய பங்கு தொடர்பாக ஒரு விரிவான ஒரு உரையையும் ஆற்ற இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே தெரிவித்தது போல சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவவியல் ஆய்வு என்ற ஒரு நூலினையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். சிந்து சமவெளி நாகரிகம் மட்டுமல்லாமல் தொல்லியல் துறையில பல்வேறு அகழாய்வுகள் மேற்கொண்டு கீழடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அகழாய்வு, அதே போன்று தமிழகத்துல அருங்காட்சியகங்கள் அமைத்து இந்த அகழாய்வு பணிகளை பாதுகாத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த சிந்து பண்பாட்டு கண்டுபிடிப்பு 100ஆண்டு நிறைவு விழா என்பது ஜான் மார்ஷலுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில திராவிடம் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முக்கிய பங்கு என்பதனை நினைவு கூறக்கூடிய வகையில இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் தற்போது முதலமைச்சர் மூலமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.